பாண்டியன் ஸ்டோரிகளில் அடுத்து வர எபிசோடில் கதிருக்கு விஷயம் தெரிஞ்சோடனே கதிர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதனால் முத்துவேலை தேடி போகலாம் பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் நம்ம வடிவு இருந்துட்டு, தம்பி எதுவாக இருந்தாலையும் உங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் இப்போதைக்கு எதுவும் தயவு செஞ்சு பேசுகிறாதீங்க. ஏன்னா அவர் இப்போ நைட்டில் சரியாக தூங்கக்கூட மாட்டேங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹனி, இது வரைக்கும் நான் அண்ணனை அப்படிலாம் பேசினதில்லை. இது வரைக்கும் ₹1 நானோ இல்லை அண்ணனோ கணக்கு பார்த்தாக்க அந்த கணக்கை நாங்கள் அப்படியே எழுதி வச்சுருவோம். ஆனால் இப்போ என்னடனா அண்ணன் இஷ்டத்துக்கும் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் அது எதுக்காக எடுக்குது, என்ன காரணத்துக்காக எடுக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்குது. அதுதான் நீ எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்காக தான் அந்த பணத்தை எடுக்கிறேன், எனக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லலாமல்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலையும் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நான் பண்ணுவேன். அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படி. ஆனால் அவர் என்னை அப்படியே நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள் வீட்டோட சத்தம் தெரு முனை வரைக்கும் கேட்குது, அப்படி எதுக்காக சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வடிவு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணன் நிற்கிறீங்களா, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஆமாம், எங்கே போயிட்டு வரீங்க? கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, போயிட்டு வரேன். அப்போ அதுக்காக தான் கேட்குறோம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம முத்துவேலோட வாயிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.